எத்தனை பேருக்கு வந்து சஞ்சார் சாதி போர்ட்டல் பற்றி தெரியும்னு தெரில. ஸோ எனிவன் aware ஆஃப் இட்? சஞ்சார் சாதி ஒன்லி ஒன் பர்சன். ஓகே. ஸோ ரீசெண்டாக வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஆக்சுவலாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ட்ராய் வந்து எப்பயோ இந்த போர்ட்டல் லான்ச் பண்ணிட்டாங்க, சஞ்சார் சாதின்னு சொல்லிட்டு. பட் வந்து லாஸ்ட்டு 6 months பேக் வந்து மொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கெலாம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்ச்க்கு அப்புறம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மேனுஃபேக்சரிங் பண்ணுற எல்லா மொபைல் ஃபோன்லேயுமே வந்து சஞ்சார் சாதி போர்ட்டல் வந்து இன்ஸ்டால் பண்ணி தான் வந்து நீங்கள் மொபைலே வந்து வெளியே கொண்டு வரணும், இந்தியாவில் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆப்போசிஷன் பார்ட்டி பார்லிமெண்ட்டில் நிறைய பிரச்சனைகள்லாம் போச்சு. ஸோ இது வந்து கான்ஃபிடென்ஷியல்ஸ் வந்து ப்ரைவசி ஆக்ட்டு, ரைட் டு ப்ரைவசி ஆக்ட் இதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கக்கூடாது பப்ளிக்கு அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கப்புறம் இப்போ மினிஸ்டர் வந்து ரீசெண்டாக வந்து லாஸ்ட்டு 3 days முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஸோ அந்த ஆப் வந்து உங்களோட ஃபோனில் ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி வரும். உங்களுக்கு வேணாம் அப்படின்னீங்கன்னா அந்த ஆப்பை வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆப்ஷன்ஸ் ஆர் தேர். ஸோ இது வந்து வெறும் ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு மட்டும்தான் இருக்குது இந்த ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு மார்ச்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற எல்லா மேனுஃபேக்சரிங் ஃபோன்லேயுமே ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இந்த ஆப் வந்து ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி வரும். ஸோ இந்த சஞ்சார் சாதி போர்ட்டலில் நீங்கள் போர்ட்டலில் போய் கூட இதை பண்ணலாம். இதோட பெனிஃபிட்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். அந்த சஞ்சார் சாதி போர்ட்டலில் வந்து உங்களோட ஐஎம்இ நம்பரை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு ஃபோன் வச்சுருக்கீங்க, அந்த ஐஎம்இ நம்பர் அந்த பாக்ஸில் இருக்குல்ல, அந்த ஐஎம்இ நம்பரில் தான் அந்த ஃபோன் இருக்கா அப்படின்றத நீங்கள் அந்த போர்ட்டலில் செக் பண்ணிக்கலாம். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, உங்களோட மொபைல் ஃபோன் வந்து மிஸ் ஆகிடுச்சு, நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, ஆனால் வந்து திருடினவன் வந்து அந்த ஃபோனை வந்து வேற ஒரு சிம் போட்டு யூஸ் பண்ணுறான் அப்படின்னா, நீங்கள் அந்த சஞ்சார் சாதி போர்ட்டலில் போயிட்டு உங்களோட ஐஎம்இ நம்பர் போட்டிங்கன்னா, அந்த ஐஎம்இ நம்பரை பேஸ் பண்ணி அந்த போர்ட்டலில் டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் ட்ராயில் வந்து உங்கள் மொபைல் ஃபோனை பிளாக் பண்ணிவிடுவாங்க. ஸோ யாராவது திருடினா கூட அந்த மொபைலை திருப்பி ரீயூஸ் பண்ண முடியாது. இன்கேஸ் ஒரு சைபர் கிரிமினல் வந்து அந்த ஃபோனை எடுக்கிறான், ஒரு டூப்ளிகேட் சிம் கார்டு போடுறான் அப்படின்னா இமிடியேட்டாக ட்ராய்க்கு அது வந்து நெட்வொர்க் லொக்கேஷன்ஸ் போயிடும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட் வந்து அந்த சஞ்சார் சாதி போர்ட்டலில் கொண்டு வந்திருக்காங்க. இது பாயிண்ட் நம்பர் 2. ஸோ இதுக்கப்புறம் கம்பல்சரி உங்களோட மொபைல் தொலைஞ்சிருச்சு அப்படின்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் 1930 கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். பட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போர்ட்டல்லையே டேரெக்டாக போயிட்டு உங்கள் ஐஎம்இ நம்பரில் வந்து இந்த மாதிரி என்னோட மொபைல் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஐஎம்இ நம்பர் வச்சு அந்த மொபைலை வந்து பிளாக் பண்ணிவிடுவாங்க. சரி சார், எனக்கு மொபைல் ஃபோன் கிடச்சிடுச்சு, அவ்வளோதான், அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களே அந்த போர்ட்டலில் போயிட்டு உங்களோட அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வச்சு அந்த ஃபோன் எங்களுக்கு திருப்பி கிடச்சிடுச்சின்னு சொல்லிட்டு அந்த ஐஎம்இ நம்பரை ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது யார் கேஸ் கொடுக்குறாங்களோ அவங்களால மட்டும்தான் பண்ண முடியும். பாயிண்ட் நம்பர் 3, உங்களோட நேமில் உங்களோட ஐடென்டிட்டி ப்ரூஃபில் எத்தனை சிம் கார்டு அவைலபிள் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் சஞ்சார் சாதி போர்ட்டலில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே எல்லாருக்குமே தெரியும், நம்ம நிறைய இடத்துல வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய இடத்துல எல்லா இடத்துலையுமே டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த டேட்டாஸ்லாம் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த சேல் பண்ணுற டேட்டாஸை வச்சு நிறைய பேர் சிம் கார்ட்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. இங்கே இருக்க எல்லார் பேர்லேயுமே வந்து என் நம்பர் ஆஃப் சிம் கார்ட்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி செக் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சஞ்சார் சாதி போர்ட்டலில் போய்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணலாம். பாயிண்ட் நம்பர் 4, உங்களுக்கு ஏதாவது வந்து அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோன் நம்பர் வந்து ஒரு டிஜிட்டல் அரெஸ்ட்டாக இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு ஏதாவது ஒரு த்ரெட்டன் கால்ஸாக இருக்கலாம், ஒரு சைபர் கிரிமினல் வந்து உங்களை டார்கெட் பண்ணுறான் அப்படின்னா அந்த நம்பரை நீங்கள் சஞ்சார் சாதி போர்ட்டலில் போட்டிங்க அப்படின்னா அந்த நம்பரை இமிடியேட்டாக பிளாக் பண்ணிவிடுவாங்க. அது வெரிஃபை பண்ணி அந்த நம்பரை பிளாக் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த சைபர் கிரிமினல் அந்த நம்பரை யூஸ் பண்ண முடியாது, வேறு நம்பர் தான் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து சஞ்சார் சாதி போர்ட்டலில் இருக்குது.